காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணும்னு சொல்றாங்கல்ல குருஜி, அப்படின்னா என்ன? அதனுடைய பயன்கள் என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க குருஜி. இல்லறத்தில் சுகமாக வாழ வேண்டும் என்றாலும் சரி, ஆன்மீகத்தில் உயர்நிலைகளை அடைய வேண்டும் என்றாலும் சரி, காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க கூடாது. அலாரம் வைத்து எழுந்திருக்க கூடாது. அப்படின்னா என்ன? எல்லோரும் அதுதான் நல்ல பழக்கம் அப்படின்னு அறிவுரை பண்றப்போ நீங்க மட்டும் தலைகீழ பேசுறீங்க. அதாவது நம்முடைய ஆரோக்கியத்தின் முக்கியமான சாவிகள் 3. நம்ம முன்னாடி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அதை முக்கியமா பார்க்கணும், அப்பதான் இது கொஞ்சம் புரியும். அது கையோட பாத்துருங்க. அதாவது அங்க 3 சாவி சொல்லப்படுது. அதுல 2 சாவி என்னன்னா நல் உணவு, நல் துயில் அப்படின்னு வருது. அதுல நல் துயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மாலை 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரை, அதாவது மாலை சூரிய அஸ்தமனத்திலிருந்து காலை சூரிய உதயம் வரை இரவு. அந்த இரவில் நமக்கு மொத்த கடமையும் ஓய்வுதான். அதில் இடையில் தூக்கம் தானே நிகழும். ஆனா ஓய்வு கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அப்போ நம்ம நாட்டுல ஒரு காலத்துல காலையில சீக்கிரமா எழுந்திரின்னு எந்த காலத்துல சொன்னாங்களோ அந்த காலத்துல ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா? யாரும் சாயந்தரம் 5 மணிக்கு பிறகு எந்த வேலையவும் செய்ய மாட்டாங்க. எல்லா வேலையும் மூடி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டுக்கு வருவாங்க, குளிச்சு முடிச்சிட்டு இறை வழிபாடு பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நூல் படிப்பாங்க, அதுக்கப்புறம் தூங்க போவாங்க. தூங்கறதுக்கு போகும் பொழுது, படுக்கையை எடுத்து போடும் பொழுது ராத்திரி மணி 8. 8 மணிக்கு பிறகெல்லாம் ஊர்ல யாருமே முடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். 8 மணிக்கு படுத்துருவாங்க. படுத்துட்டு கொஞ்ச நேரம் சில கதை பேசிட்டு இருப்பாங்க. பேசினாலே என்னாவும் தானா தூக்கம் வந்துடும். சரிங்களா? ஒரு 8:30 9 மணிக்கெல்லாம் நல்லா தூங்கிடுவாங்க. அதுல குழந்தை குட்டி பசங்க எல்லாம் என்ன? குழந்தை குட்டி பசங்க எல்லாம் அந்த தினசரி நூல் படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, அப்பயே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எல்லாம் முழிச்சிட்டு இருக்க முடியாது. தூக்கம் வந்துடும் அவங்களுக்கு. சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடும். அவங்க எல்லாம் தூங்கிடுவாங்க. யாரும் முழிச்சிட்டு இருக்க சொல்ல மாட்டாங்க, தூங்கிடுவாங்க. அவங்க எல்லாம் 7 மணிக்கே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா என்னாச்சு? காலையில எழுந்துருன்னு சொல்றதுக்கு யாரும் ஆளும் வேண்டாம், கடிகாரமும் வேண்டாம். சரிங்களா? தானாவே விழிப்பு வரும். அப்படி 20 வயது வரை உள்ளவங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தூங்கணும். அப்படியே குறைச்சிட்டு வாங்க. 30 வரைக்கும் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் தூங்கணும். 40 வரைக்கும் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும். 60 வரைக்கும் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தூங்கணும். 80 வயசுக்கு பிறகு 6 மணி நேரம் தூக்கம் தேவை. என்னங்க, வயது ஆக ஆக தூக்கம் குறைஞ்சிக்கிட்டு போகும். நம்ம விஞ்ஞானிகள்லாம் வயசான டிக்கெட்டு, அதனால அவங்களுக்கு தூக்கமே வர்றதில்லை. அதனால என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு 2 மணி நேரம் தூங்கினா போதுங்கிறதுனால நடுராத்திரியில 2 மணி நேரம் தூங்கினா போதும்னு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிக்க வேண்டியது. அதை நம்ம கேட்டுட்டு நமக்கு பைத்தியம் பிடிக்க வேண்டியது. இதெல்லாம் வேண்டாத வேலை. ஆண்டவன் நமக்கு இரவுன்னு ஒண்ணு கொடுக்குறாரு, சூரியனை இல்லாம பண்றாரு. ஏன்? நம்ம எல்லாம் பைத்தியம் பிடிச்சுக்கிட்டு வேலை வேலைன்னு அலையக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரு இருட்டாக்குனாரு. நாம என்ன பண்றோம்? உன்னால என்ன திரித்திர முடியுமா, நான் லைட் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு லைட்டை வச்சுக்கிட்டு நைட் டியூட்டி பாக்குறோம். அதெல்லாம் தப்பு. அப்படி தப்பு பண்ணிக்கிட்டு தூங்க போறது தாமதமா. அப்புறம் ஆசை மட்டும், பழைய காலத்து புத்தகத்துல எழுதிருக்குடா, ஏதோ காலையில சீக்கிரமா எழுந்திருச்சா அது என்னமோ ஒண்ணு போட்டிருக்கு, அந்த என்னமோ நேரத்துல எழுந்திருச்சா என்னமோ கிடைக்குமாமா. இதெல்லாம் தப்பு. முதல்ல தூங்க போறத சரி பண்ணணும். எழுந்திருக்கிறது தானாவே நடக்கும். ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க, தூங்குதல் அப்படிங்கிறது நம்முடைய முயற்சியால் செய்யப்படுவது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. மனிதன் எங்க முயற்சியை போடணும் அப்படின்னா, எது தன்னுடைய முயற்சியால் நடக்கிறதோ அங்கேதான் முயற்சியை போடணும். புரியுதுங்களா? எங்கே நம்முடைய முயற்சி வேலை செய்யவில்லையோ அங்கே போய் முயற்சியை போடுபவன் முட்டாள். உதாரணமா, எங்க அம்மா அப்பா எனக்கு வேலை கொடுத்தாங்க, 10 வேலையை கொடுத்து செஞ்சு முடிட்டான்னு சொல்லிட்டு சரி சரி சாப்பிட்டுட்டு செய்ய அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணுனேன்? நான் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருந்தேன். ஏட்டா உட்கார்ந்துருக்க, அந்த வேலையை செய்யலாம்ல அப்படின்னாங்க. இல்ல, சாப்பிட்டதை நான் ஜீரணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. என்ன, வயிற்றுக்குள்ள போட்ட இட்லிய நான் ஜீரணம் பண்ணிக்கிட்டு இருக்கேனாமா. வயிற்றுக்குள்ள போடுற வரைக்கும் தான் நம்ம முயற்சி. உள்ள போட்டாச்சுன்னா ஜீரணம் பண்றதெல்லாம் நம்ம வேலை கிடையாது, தானே நடக்கிறது.
அதைய போய் நான் ஒரு வேலையா சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? முட்டாள் தானே. அதே போலதாங்க தூக்கமும். எப்படி நீ தூங்க போறதுக்கு உன் கையில முயற்சி எதிர்பார்க்கப்படவில்லையோ, அதே போல தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பதற்கும் நீ முயற்சி எடுக்க கூடாது. அப்படின்னா என்ன? யார்கிட்டயாவது சொல்லி வச்சு என்னை கொஞ்சம் எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்றது, கடியாரத்துக்கிட்ட சொல்லி வச்சு என்னை கொஞ்சம் எழுப்பி விடுன்னு சொல்றது, இதெல்லாம் தப்பு. புரிஞ்சுக்கீங்க? ஏன்னா தூக்கம் எப்போ நீங்கணும்னு, தூக்கம் என்ன காரணத்துக்காக போடப்படுதோ, இதெல்லாம் அந்த முன்னாடி சொன்னேங்க அந்த பதிவுல இருக்கு, அங்க போய் பாருங்க. அந்த காரணம் பூர்த்தி ஆகும் பொழுது தானே தூக்கம் நீங்கும். அப்படி தானே நீங்கின பிறகுதான் அதற்கு பெயர் பிரம்ம முகூர்த்தம். ஏன்னா அப்ப அறிவு வேலை செய்யும். தானே தூக்கம் நீங்காமல் நீங்க எப்ப எழுப்பி விடப்பட்டு எழுந்திருக்கிறீங்களோ அப்ப நீங்க நல்லா பாருங்க, அறிவு ஒழுங்கா வேலை செய்யாது, உடம்பு ஒழுங்கா வேலை செய்யாது, களைப்பா இருக்கும், கண்ணு ஒழுங்கா வேலை செய்யாது, கண்ணு எரிச்சலா இருக்கும், அறிவும் ஒழுங்கா வேலை செய்யாது, அறிவில் ஏதோ ஒரு அரைமயக்கம் இருக்கும். இதெல்லாம் பிரம்ம முகூர்த்தம் கிடையாதப்பா, பிசாசு முகூர்த்தம். புரியுதா? பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது கடிகார மணிப்படி அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். அது நீ கடிகார முறைப்படி தூங்க போயிருந்தீங்கன்னா கணக்கு. அப்போ அது இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது இல்லைன்னா எழுந்திருக்க வேண்டிய நேரம் என்ன, நல்ல நேரம் என்னன்னா, சொல்லி வைக்காம துணை தேடாம நீயா தூக்கம் நீங்கி எழுந்திருக்கிறது தான் நல்ல நேரம். அதுதான் உனக்கு பிரம்ம முகூர்த்தம். இந்த படைப்புக்கு ஆண்டவனுக்கு என்ன பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது அப்புறம். அதனால மூளையும் இதயமும் உள்ளவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க காலையில் சீக்கிரம் எழுந்திரு அப்படின்னு. ஆனா என்ன சொல்லுவாங்க? மூளையும் இதயமும் இருந்தா இரவு சீக்கிரம் தூங்கப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. எழுந்திருக்கிறது தானா எழுந்திருப்பான், அதுதாங்க நல்ல நேரம். இது யாருக்கு புரியும்? மூளையும் இதயமும் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதனால வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.